அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அறிஞர் சாக்ரட்டீஸ் ஒரு பெரிய கடைத்தெருவுக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து ஆஹா ஆஹா அப்படின்னு அப்படியே சந்தோஷத்தில் குதிக்கிறார். நான் ஏன் சாக்ரட்டீஸ், அப்புறம் பெர்னார்ட் ஷா, இந்த மாதிரி அரிஸ்டாட்டில் இப்படிலாம் கொஞ்சம் மேற்கோள் காட்டி இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி சில கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எப்போதுமே இந்த மாதிரி சாக்ரட்டீஸ், அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொன்னால் தான் கேட்குறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இருந்திருக்கும் கண்டிப்பாக. சாக்ரட்டீஸும் அப்புறம் இவர் சொல்கிறாருன்னா இல்லாமல் இருக்குங்களா அப்படின்னு தோணும். சாக்ரட்டீஸ் சொன்னார், பெர்னார்ட் ஷா சொன்னார், சர்ச்சில் சொன்னார் அப்படின்னா இருக்குங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்குவோம். அப்படின்னு எங்கள் பக்கத்து வீட்டு குப்புசாமி சொன்னார், மூணாவது திரு முனியாண்டி சொன்னார் அப்படின்னா கொஞ்சம் நம்மால் யோசிப்பாங்க இல்லை, ஏன்னா குப்புசாமி முனியாண்டிலாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு. அதனால தான் சாக்ரட்டீஸ் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் பாருங்கள். அவர் கடத்தெருவுக்கு போயிட்டு திரும்புகிறார், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். என்ன சாக்ரட்டீஸ், என்ன விஷயம், என்ன பெருசாக என்ன வாங்கினீங்க கடையில்? நான் ஒன்றும் வாங்கலைன்னார். ஒன்றும் வாங்காமல் சுற்றி பார்த்துட்டா வந்தீங்க? ஆமாம்மா, சுற்றி பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் அதில் என்ன இவ்வளோ சந்தோஷம்? அவர் சொன்னார் பாருங்க, அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள், பொருட்கள் குவிஞ்சு கிடக்குது, அதில் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் இதில் எதுவுமே இல்லாமையே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன். இவ்வளோ பொருளையும் வாங்கி இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு வீடு முழுக்க வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இதை பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எதையோ வாங்கி குவிக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமையே ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறேன், அதை நினச்சி தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார். அருமையான விஷயம். நீ கடைத்தெருவுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம், பந்த் அன்னைக்கு கூட கூட்டம் இருக்கும் போல இருக்கு. ஏன், எதையாவது எல்லாத்தையும் விதவிதமாக வாங்கி குவிப்பது அப்படின்னு நம்ம மக்கள் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறாங்க. இந்த தலைமுறை அப்படி தான் இருக்குது. கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வணிகமயமாகிவிட்டது உலகம்ன்ற காரணத்தினால இத்தை வாங்கு அத்தை வாங்கு அத்தை வாங்குன்னு எந்த தப்பா வாங்கிறது? கையில் பணம், கடன் வாங்கு அப்படின்னு அதுக்கும் சில பேர் வராங்க, கடன் வாங்கிக்குங்க எங்ககிட்டன்னு. இது எதுவும் இல்லாமலும் மகிழ்வாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டிலாம் பாருங்கள், இல்லை அவங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க, எல்லாத்துலேயும் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க, ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அதுக்கு பேர் கஞ்சத்தனம் அப்படிலாம் கிடையாதுங்க. கையில் காசு இருக்குன்ற காரணத்துக்காக எல்லாவற்றிற்கும் ஒரேடியாக செலவழிச்சிட்டு இருக்கக்கூடாது. காரணம், பணம் சம்பாதிப்பது என்பது கடினமான விஷயம். செலவழிப்பதுன்றதுக்கு 1000 வழிகள் ஒரு வினாடியிலே நம் முன்பாக கொட்டி குவிந்து கிடக்கின்றன. அரும்பாடுபட்டு ஈட்டிய பணத்தை சர்வசாதாரணமாக செலவழிக்க கூடாது. அதை சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் வளர்ப்பதற்கும் நம்முடைய தலைமுறை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். லாவிஷ் ஸ்பெண்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதே அதிகபட்சமானது, அதையும் தாண்டி லாவிஷ் ஸ்பெண்டிங் இந்த தலைமுறைக்கு அது ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது. சட்டை அப்படின்னாங்க நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், உடம்பை மறைக்கணும், தரமுள்ளதாக இருக்கணும். இதுதான். இது ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள விலைக்குள்ளே இருந்தாலே போதும். கடையில் அவங்க வச்சுருப்பாங்க 5000, 6000, 10000 ரூபாய்க்கு கூட ஷர்ட் இருக்குது. ஆனால் என்னுடைய அந்தஸ்து, என் மேட்டிமை சட்டையில் தான் இருக்கிறதுன்னு வேணுன்ட்டே 10000 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறது. 10000 என்பது பல கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மாத வருவாய், இன்னும் சொல்லப்போனால் வருட வருவாய் கூட நிறைய பேருக்கு அவ்வளவு இருக்கிறது. அதையெல்லாம் சட்டை பண்ணாமல் ஒரு சட்டைக்கு 10000 ரூபாய் தேவையா? ஒவ்வொன்றுத்திலையும் யோசிக்கணும். ஒவ்வொரு செலவழிப்பதிலும் யோசிக்க வேண்டிய மனசு நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாதபடி நாமளும் வளர்த்துடக்கூடாது. அதுங்க கேட்டதெல்லாம் உடனுக்குடனே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் விரும்புறது எல்லாமே கிடைக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையை நாமளே வளர்த்துடுறோம். சில சமயம் வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கணும், நிராகரிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த விஷயமும் ஒரு சின்ன இழப்பை கூட தாங்க முடியாது. அதனால தான் சின்ன விஷயம், ஒரு திரைப்படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா கூட ஃபீல் ஆகிட்டாங்க பாருங்கள் சில பிள்ளைங்க. மூட் அவுட் ஆகிடும். என்னடா FDFS பார்க்க முடியல, அப்பா பணம் தரமாட்டான்னு சொல்லிட்டார். என்னப்பா இது, இல்லைன்னா என்ன அடுத்த மாதம் பாரு, இதுக்காக போயா மூட் அவுட் ஆகி உக்காந்துருக்கிறது. ஒரு ராஜா ஒருத்தர் 2000 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கிறார்.
நீ கேட்கலாம் அது எப்படி 2000 வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு. சரி, அருமையாக கேள்வி கேட்டீங்க. 1000ன்னு வச்சுக்குவோமே, 1000 வருஷம் வாழ்ந்துட்டார். அப்போ ஒரு நாள் மகாராணி அந்த ராஜாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றாங்களாம், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றாங்க. அப்போ மகாராணி முகம் அப்படியே வாடி போச்சு. நிமிந்து பார்த்த ராஜா, என்ன ஏன் ரொம்ப கஷ்டமாக சோகப்படுற அப்படின்னு. இல்லை, இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி தான் உங்கள் தலையில் ஒரு நரமுடி ஒன்று வந்துருச்சு, உங்களுக்கு தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. எது 1000 வருஷம் வாழ்ந்த பிறகு ராஜாவுக்கு முதல்ல நரமுடி வந்திருக்கான். அதுக்கு அந்த அம்மா ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இவர் ஒன்றே, சரி இதுக்காக வருத்தப்படாத, வா நம்ம போய் கடவுளை கும்பிடுவோம் அப்படின்னு அவங்க குலதெய்வத்தை கும்பிடுறார். அந்த குலதெய்வம் அங்கேருந்து வந்து, கவலையே படாதே, நீ 10,000 ஆண்டு காலம் வாழ்வாய் அப்படின்னு அந்த குலதெய்வம் வரம் கொடுக்குது. இப்போ அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ராஜா ஃபீல் ஆயிட்டார். ராஜா எதுக்காக அப்படின்னா, இல்லை நான் 10,000 வருஷம் வாழலாம்னு வரோம் எனக்கு கிடச்சிது, உங்களுக்கெல்லாம் கிடைக்கல, அதனால் நான் மட்டும்தான் இருப்பேன், நீங்கள்லாம் போயிடுவீங்க, அதை நினச்சா தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் இது என்ன பண்ண முடியும்? 1000 வருஷ காலம் கழித்து இவன் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கிறான். அதுக்கு நியாயமாக பார்த்தா மற்றவங்க தான் அதுக்கு வருத்தப்படணும். ஆனால் அந்த அம்மா நரமுடி வந்ததுக்கு அது ஃபீல் ஆகுது. அதுக்கு பிறகு 10,000 வருஷம் வாழலாம்னா அப்போ அவர் வருத்தப்படுறார். எந்த நிலையிலும் வருத்தமும் சங்கடமும் படுவேன் அப்படின்னு தீர்மானிக்கிற மாதிரி மனசை வச்சிக்கக்கூடாது. யுவர் பெஸ்ட் அசட் இஸ் யுவர் மைண்ட் செட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மனதை எந்த நிலையிலும் திடம் உள்ளதாக வைத்து கொள்ளுங்கள், அதைவிட பெரிய செல்வம் எதுவும் இல்லை. இதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமே தவிர அவர்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் அள்ளி வழங்கி கொண்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையை சட்டை செய்ய வேண்டுமே தவிர ஒரு சட்டைதான் வாழ்க்கை, ஒரு திரைப்படம் பார்ப்பதுதான் வாழ்க்கை என்று மனதை மாற்றி வைத்து விடக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.